ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் அபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம தீபாவளியோட ஸ்பெஷல் ஸ்வீட் தாங்க பார்க்க போகிறோம். தீபாவளி கிட்ட வந்தாச்சு, கண்டிப்பாக எல்லாத்துக்குமே என்ன ஸ்வீட் செய்கிறது அப்படின்னு மனசுக்குள்ளே தோணிகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு முறை கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஸ்வீட்லாம் செஞ்சு பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ வந்துட்டு அடுப்பில் ஒரு பேன் வச்சுட்டு அதை ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. அதுக்கப்புறமா துருவிய தேங்காய் நம்ம சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வந்துட்டு ஒரு 2 மூடி தேங்காயை நல்லா வந்துட்டு துருவிட்டு இதுக்குள்ளார சேர்த்துருக்கேங்க. கண்டிப்பாக இந்த ஸ்வீட் வந்துட்டு எல்லாத்துக்குமே சாப்பிட இன்னமும் வேணும்னு தோணும். அந்த அளவுக்கு வந்துட்டு இது ஒரு பர்ஃபெக்டான டேஸ்ட்டாக வந்துச்சுங்க. அன்றைக்கி வந்து நான் யோசிச்சுட்டு இருந்தேன், சரி ஏதாவது ஒன்று செய்யலாம், தீபாவளி கிட்ட வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு தேங்காய் வீட்டில் இருந்துச்சுங்க. கோயிலுக்கு வந்துட்டு அப்போ தான் ரீசெண்டாக போயிட்டு வந்திருந்தோம். அப்போ வந்துட்டு ஒரு 4-5 மூடி தேங்காய் வந்துட்டு வீட்டில் இருந்துச்சு. சரி அதில் ஒரு 2 மூடி எடுத்து இந்த மாதிரி ஸ்வீட் செஞ்சிட்ருக்கேன். தேங்காய் துருவ ஒரு கொஞ்சம் கஷ்டப்படுறவங்க வந்துட்டு அதை தோண்டி போட்டு கூட மிக்ஸி ஜாரில் வந்து ஓட்டி எடுத்துக்கோங்க. லைட்டாக நமக்கு துருவன மாதிரியே கிடச்சிரும். இப்போ இந்த தேங்காயை கலர் வந்து சேஞ்ச் ஆகாமல் லைட்டாக இந்த மாதிரி வறுத்துக்கலாங்க. அடுப்பு சிம்மில் வச்சுட்டு வறுத்திங்கனால் கூட கரெக்டாக இருக்கும். இதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம எந்த நெய்யும் எல்லாம் ஆட் பண்ணல, சும்மா அந்த தேங்காயை மட்டும் வெறுமனே போட்டு நம்ம இதை மிக்ஸ் பண்ணிகிட்ருக்கோங்க. சில டைம்லாம் வந்துட்டு நம்ம வீட்டில் தேங்காய் அதிகமாக இருக்குது, ஏதாவது ஸ்வீட் செய்யணும் அப்படின்னா இந்த மாதிரி கூட ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நல்லா காய்ச்சி ஆற வச்ச பாலாக 1 டம்ளர் நான் எடுத்திருக்கேன். அந்த பாலை இதுக்குள்ளார சேர்த்துக்கோங்க. தேங்காயை கிட்டத்தட்ட வந்துட்டு நான் ஒரு 7 நிமிஷம் வரைக்கும் வதக்கியிருக்கேன். அதுக்கப்புறமா இந்த பால் சேர்த்துக்கோங்க. இந்த வறுத்த தேங்காய் கூட பால் சேர்த்து செய்யும்போது இதோட டேஸ்ட் வந்து இன்னமும் அதிகமாக இருக்குங்க. இப்போ இதை இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு வறுத்திங்கனாலே கரெக்டாக இருக்கும் நமக்கு. இந்த இருக்கிறதுலையே வச்சுட்டு நம்ம ஸ்வீட் செய்கிறதுலையே ரொம்ப குறைவான டைம் தேவைப்படுற ஸ்வீட் இதுவாக தாங்க இருக்கும் அந்த லிஸ்ட்டில். ஏன்னா வந்துட்டு இது ரொம்பவே சீக்கிரமே செஞ்சு முடிச்சிடலாம். அதுவும் இது செய்கிறதுக்கு வந்துட்டு இன்க்ரீடியன்ட் பார்த்துட்டோம்னா நமக்கு கம்மியாக தாங்க இருக்கும் தேவைப்படும். இது ஓரளவு நல்லா நமக்கு ட்ரை ஆகி கிடைக்கிறதுக்குள்ளார நீங்கள் வந்து ஏதாவது நட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதை எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம வீட்டில் என்னென்ன நட்ஸ் எல்லாம் இப்போதைக்கு இருக்கோ அந்த நட்ஸ் எடுத்து கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே ஒரு 2 ஏலக்காய் இருந்துச்சுன்னா அதையும் எடுத்துகிட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இது நல்லா வந்து ட்ரை ஆகிட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் இருந்துச்சுன்னா நமக்கு கரெக்டாக இருக்குங்க. கலர் மட்டும் ரொம்ப சேஞ்ச் ஆகிடாமல் பார்த்துக்கோங்க. தேங்காய் வந்து நம்ம எவ்வளோக்கு வறுக்கிறோமோ அவ்வளோக்கு நமக்கு நல்லாயிருக்கும். ஆனால் வந்துட்டு நல்லா சிம்மில் வச்சு வறுக்கணும். இந்த ஸ்வீட் வந்து நான் செஞ்சு எல்லாத்துக்கும் பக்கத்துலலாம் கொடுக்கும்போது எல்லாருமே ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குதுன்னு தான் சொன்னாங்க. நம்ம வெளியில் எங்கேயாவது கொண்டு போகும்போதோ இல்லை ஏதாவது ஃபங்க்ஷன்ஸ்க்கெல்லாம் வெளியில் போவோம், அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி ஸ்வீட்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போனோம்னா ரொம்பவே நல்லாயிருக்குங்க. கடையில் வாங்குறத விட நமக்கு இந்த மாதிரி வீட்டில் செய்கிற ஸ்வீட்ஸ் எல்லாமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. நான் இந்த கப்பில் சர்க்கரை சேர்க்குற கப்பில் வந்துட்டு ஒரு 2 கப் அளவுக்கு துருவின தேங்காய் எடுத்தேன். நம்ம எந்த கப்பில் வந்து தேங்காய் எடுக்கிறோமோ அதே கப்லேயே வந்துட்டு நீங்கள் சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நான் 1 கப் அளவுக்கு இன்றைக்கி சர்க்கரை சேர்த்துருக்கேன். 2 கப் தேங்காய் சேர்க்குறோம் அப்படின்னா 1 கப் அளவுக்கு நான் சர்க்கரை சேர்த்துருக்கேன். நீங்கள் வந்து அந்த தேங்காயோட ஸ்வீட்னஸ்க்கு தகுந்த மாதிரி கூட குறைய சர்க்கரை சேர்த்துக்கலாம். அதே சமயத்தில் நம்ம கொஞ்சம் அதிகமாக சர்க்கரை சாப்பிடுவோம் அப்படின்னா நீங்கள் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கலாம். இது வந்து நான் அளவாக வந்து இதில் இருக்கும், ஸ்வீட்னஸ் வந்துட்டு அளவாக இருந்துச்சு இந்த மாதிரி போடும்போது. இப்போ நம்ம சர்க்கரை சேர்த்ததையுமே வந்து அது நமக்கு மெல்ட் ஆக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், அப்படியே மெல்ட் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இந்த சமயத்தில் வந்துட்டு நீங்கள் எடுத்து தட்டி வச்சுருக்க ஏலக்காய் 2 சேர்த்துக்கோங்க. சில டைம்லலாம் வந்துட்டு நமக்கு வீட்டில் ஏதாவது ஸ்வீட் செஞ்சு சாப்பிட்ணுன்னு தோணும். பட் நமக்கு கரெக்டான ஒரு டைம் இருக்காதுங்க. அப்படி இருக்கிற சமயத்துலலாம் இந்த மாதிரி
ஸ்வீட் வந்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணலாம். நான் ஆல்ரெடி வந்து நட்ஸ் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்து உள்ளே சேர்த்துக்கலாம். ஏதாவது டிஷ்ஷஸ்லாம் செய்யும்போது நமக்கு நட்ஸு சேர்க்கணும் அப்படின்னா நம்ம வீட்டில் வந்துட்டு கொஞ்சம் நட்ஸ் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு 2 ஓட்டு ஓட்டி ஒரு பாக்ஸில் போட்டு வச்சுக்கோங்க. அது வேணுங்கும் போது எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி செய்யும்போது வந்துட்டு நமக்கு நல்லா தான் இருக்கும். இப்போ இது எல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. சர்க்கரைலாம் நமக்கு நல்லா இப்போ உருகி கிடச்சிருச்சு. சில டைம் பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு சில சர்க்கரை வந்துட்டு உருகாது. கொஞ்சம் பெருசாக இருந்துச்சு அப்படின்னா அது உருகிறதுக்கு லேட் ஆகும். அதனால் அதை பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இறக்கணும். இல்லைனா வந்துட்டு சாப்பிடும்போது அந்த சர்க்கரை வந்துட்டு நமக்கு கரையாத மாதிரி இருக்கும். இப்போ இந்த சமயத்தில் வந்துட்டு நம்ம ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இந்த நெய் பார்த்துட்டோம் அப்படின்னா நம்ம வீட்டிலையே செஞ்சதாங்க. பாலாடை எடுத்து வச்சு அதை வெண்ணெயாக கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறமா நம்ம நெய் எப்பயுமே உருக்கிக்குவோம். அந்த வீடியோ கூட நான் வந்துட்டு ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருக்கோம் நம்ம சேனலில். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நான் இன்றைக்கி ஒரு 2 ஸ்பூன் அளவாக சேர்த்துருக்கேன். அடுப்பை சிம்மில் வச்சிங்கனாலே நமக்கு கரெக்டாக தான் இருக்கும். இப்போ வந்துட்டு ஒரு சூப்பரான ஸ்மெல் வருதுங்க. அந்த தேங்காய் வறுபட்டுட்டு அதோட நெய்யெல்லாம் நம்ம சேர்த்ததுக்கப்புறமா ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களா, அப்போவே வந்துட்டு நமக்கு ஸ்வீட் சாப்பிட்ணும் அப்படின்னு சொல்லி தோணிடும். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஸ்மெல்லாக இருக்குது. இப்போ வந்துட்டு நான் இந்த ஒரு 2 மூடி தேங்காயில் செஞ்சங்காட்டியும் இது ஒரு 15 உருண்டை அந்த மாதிரி வருங்க. சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சோம் அப்படின்னா நம்ம வந்துட்டு இந்த குவான்டிட்டிக்கு தகுந்த மாதிரி நமக்கு எவ்வளோ வேணுமோ அந்தளவுக்கு தேங்காய் துருவலை சேர்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாங்க. 2 மூடி தேங்காய்க்கு சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சோம்னா நமக்கு ஒரு 15 உருண்டைக்கு பக்கம் வருங்க. அதே ஒரு கொஞ்சம் பெருசாக பிடிச்சோம்னா ஒரு 10 உருண்டைக்கு பக்கம் வரும். நீங்கள் அதனால் அதை பார்த்து சைஸ் பார்த்துட்டு நம்ம பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லாவே மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயத்தில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கூட எடுத்து வச்சிடலாம். எடுத்துகிட்டு நான் இன்றைக்கி என்ன பண்ணுறேன்னா அப்படியே அந்த கடாயிலே இருந்துச்சுன்னா ரொம்ப சூடாக இருந்துச்சு. சூடாகிறதுக்குள்ளே உருண்டை பிடிச்சோம்னா நமக்கு பர்ஃபெக்டாக கிடைக்கும் அப்படின்ட்டு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிட்டேன். ரொம்ப ஆற விட்டுறாதீங்க. கை பொறுக்கிற சூடு வந்ததையுமே நீங்கள் உருண்டை பிடிக்க ஆரம்பிச்சிடுங்க. நமக்கு ஆல்ரெடி வந்து நான் கையில் எந்த எண்ணெயுமே தொடல. ரொம்பவே சூப்பராக தான் வந்துச்சு. ஒட்டியெல்லாம் வரல. நீங்கள் இந்தளவுக்கு நான் உருண்டை பிடிச்சி இதை எடுத்து வச்சுருக்கேன். மேலே வேணும்னா ஏதாச்சும் நட்ஸ் தூவி விட்டுலாம். ஆல்ரெடி வந்துட்டு நான் நட்ஸ் வந்து பொடி பண்ணி வச்சுருக்கேன் 1 2. அதை மேலால் அப்படியே தூவி விட்டுருவேன். சாப்பிடும்போது நமக்கு ரொம்பவே க்ரன்ச்சியாக நல்லாயிருக்கும். அதுக்காக இப்போ நமக்கு ரொம்பவே சூப்பரான தேங்காய் பால் ரெடி ஆகிடுச்சு. இதை வாங்க இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். வாவ், ரொம்பவே சூப்பராக தாங்க வந்திருக்கு நம்மளோட தேங்காய் பால் லட்டு. இந்த லட்டை வந்துட்டு இந்த தீபாவளிக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு புதுமையான தீபாவளி ஸ்வீட்டோட நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை இன்றும் இணைந்திருங்கள். நான் உங்கள் அபி. இந்த லட்டு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரியே நிறைய தீபாவளி ஸ்வீட்ஸ் எல்லாம் வந்துட்டு நம்ம சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். நீங்கள் அதையும் பார்த்து நீங்கள் இந்த தீபாவளிக்கு செஞ்சு பாருங்கள். அதுக்கான லிங்க்ஸ் எல்லாம் வந்துட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய்.